வணக்கம். நான் ஸ்ரீ பாலாஜி இன்ஸ்ட்ருமெண்ட் திருவண்ணாமலை என்கிற நிறுவனத்தில் சர்வீஸ் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறேன். இன்று உங்களுக்கு அனைவருக்கும் ஆட்டோமேட்டிக் மில்க் கலெக்ஷன் யூனிட் எப்படி கையாளுவது, எப்படி பராமரிப்பது என்பது பற்றி என்று சொல்லித் தருகிறேன். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் மில்க் கலெக்ஷன் யூனிட்ல என்னென்ன கருவிகள் இருக்கிறது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்றேன். அது என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல அனலைசர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேரு தான் அனலைசர். இது பால்ல இருக்கிற ஃபேட்டு, எஸ்என்எஃப் ரெண்டுத்தையும் அல்ட்ராசானிக் வேவ் அப்படின்ற டெக்னாலஜி மூலமா பால்ல அல்ட்ராசானிக் வேவ் பாஸ் பண்ணி அதில் கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு எந்திரம். இதை நம்ம பல்கேரியாவிலிருந்து இம்போர்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா இது எக்கோ மில்க் அல்ட்ரா ப்ரோ. இதுல 2 சென்சார் இருக்கு. இது 28 செகண்ட்ல ஒரு பாலினுடைய தரத்தை, அதாவது ஃபேட் எவ்வளோ, எஸ்என்எஃப் எவ்வளோ அப்படின்றத சொல்லிடும். ஸோ இதுதான் ஆர்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதுக்கு பேர் டேட்டா ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணனா, ஒரு பால் வாங்குறவரோட எல்லா கணக்கு வழக்குமே மெயின்டைன் பண்ணிக்கும். நம்ம கிட்ட எத்தனை பேர் பால் ஊத்துறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு அக்கௌண்ட் இதுல ஓபன் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும், இந்த அனலைசர் கொடுக்குற ஃபேட், எஸ்என்எஃப் 2 வேலையும் வாங்கிக்கும். வேயிங் ஸ்கேல் கொடுக்குற லிட்டர் எவ்வளோன்னு வாங்கிக்கும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு பாலினுடைய விலை எவ்வளோன்னு நிர்ணயம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பில்லு வந்துடும். அதே போல யாரோட பால் அப்படின்றதும் இது மெமரியில வச்சுக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு இது அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 500 பேரோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது இல்லாம இதுல லோக்கல் சேல்ஸ் பண்ணலாம். நம்ம பால் ஊத்துறவங்களுக்கு லோன் கொடுக்குறோம், மாடு வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே இது எல்லா அக்கௌண்ட்டுமே மெயின்டைன் பண்ணும். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு பால் வாங்குறவருக்கு என்னென்னலாம் கணக்கு வழக்கு தேவை, எந்தெந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே எல்லா வசதியும் இந்த மிஷின் செஞ்சு கொடுக்கும். இதுக்கு பேர் டேட்டா ப்ராசஸிங் யூனிட். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் அல்ட்ராசானிக் ஸ்டெரர் அப்படின்னு பேரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, பால்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எடுக்கும். பால்ல மாய்ச்சர் இருந்தா ரிமூவ் பண்ணும். நம்ம ஏன் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெத்தட்ல ஒரு சாம்பிளை ப்ரிப்பேர் பண்ண கருவி. அந்த மாதிரி பால்ல இருக்கிற ஏர் பபிளையும் மாய்ச்சரையும் எடுத்தாதான் நம்மளால கரெக்டான ரிசல்ட் அனலைசர் காட்டும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃபேட் எஸ்என்எஃப் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ காட்டும். அதனால முதல்ல பால்ல எடுத்து இதுல வச்சு கலக்கி, ஸ்டெரர்னா தமிழ்ல கலக்கி, அவ்வளவுதான். அதனால இதுல வச்சு கலக்கின பிறகுதான் நம்ம அனலைசர்ல வைக்கணும். இது பாத்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் இல்ல 10 செகண்ட்ல இருந்து ஒரு 15 செகண்ட் உள்ள டைம் ஃப்ரீக்வன்சி இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பால் வைக்காம இதை ஆன் பண்ணக்கூடாது. இங்கே போட்டிருக்கோம், பால் வைக்காம ஸ்டெரரை ஆன் பண்ணக்கூடாது. அப்படி ஆன் பண்ணீங்கன்னா நம்ம காதுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற வேவ்ஸ் நம்ம காதை பாதிக்கும். ஒண்ணு தண்ணியை வைக்கணும், அப்படி இல்லைன்னா பால் வைக்கணும். வச்ச பிறகுதான் இது பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிமோட் டிஸ்பிளே யூனிட். இந்த ரிமோட் டிஸ்பிளே யூனிட் எங்க வேணா எடுத்து மாட்டிக்கலாம், உங்களுக்கு எங்க தேவையோ அங்க. அதாவது எல்லாருமே இந்த டிபியூ பார்த்துட்டு இருக்க முடியாது. பால் ஊத்துறவங்க எல்லாரும் டிபியூ பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுல எவ்வளவு ஃபேட் வருது, எவ்வளவு எஸ்என்எஃப் வருது அப்படின்றது எல்லாருமே பார்க்கணும்னா இந்த ரிமோட் டிஸ்பிளே யூனிட்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் கோட், பால் ஊத்துறவருடைய மெம்பர் கோடு வந்துடும். ரெண்டாவது அவருடைய பால்ல எவ்வளவு ஃபேட் இருக்கு, எஸ்என்எஃப் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, ரேட் இருக்கு, அமௌண்ட் இருக்கு, எல்லாத்தையுமே இது காட்டிடும். இதேதான் பில்லுலயும் வரப்போகுது. இருந்தாலும் நம்ம பால் எட்டுன்னு வரவங்க மேல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பாருங்க, கலெக்ஷன்ல போயிட்டு மெம்பர் கோடு கொடுத்த உடனே இங்க நான் இப்ப 1ன்னு போட்டேன். 1ன்றது கோபால் அப்படின்றவரு, அவருடைய எல்லாமே வந்தது.
இப்போ அனலைசர் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் எல்லாம் கொடுத்துச்சுன்னா இந்த ரெண்டு வேலையும் ஃபில் ஆகிடும். நம்ம அப்புறமா பார்க்க போறோம். பால் வாங்குறப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல். இது என்ன பண்ணுன்னா பாலை வந்து எடையா நிறுத்து அதை வந்து லிட்டரா கன்வெர்ட் பண்ணி சொல்லும். இந்த மிஷின் வந்து எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல். இது என்ன பண்ணும், பாலை வந்து எடை போட்டு அந்த ரிசல்ட்டை வந்து லிட்டரா கன்வெர்ட் பண்ணி டிபியூக்கு அனுப்பும். அக்யூரேட்டா இருக்கும். இதுல முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் வந்து இதுக்கு வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும். இந்த எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல் வந்து லேபர் ஆபீஸ்ல இருந்து வந்தாங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்ளம். அதனால வந்து நீங்க வந்து யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் உங்ககிட்ட வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து ரினியூவல் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்றதுலாம் நான் ஒன்று ஒன்றா வந்து ப்ராக்டிக்கலா பண்றப்போ சொல்றேன். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் மில்க் கலெக்ஷன் யூனிட்ல என்னென்ன மிஷின் இருக்கு அப்படின்னு நான் வந்து சொன்னேன். இப்போ நம்ம பால் வாங்கி பார்க்கலாமா? பால் வாங்குறதுக்கு முன்ன எந்தெந்த மிஷினை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். பால் வாங்க வந்த உடனே அனலைசரை ஆன் பண்ணணும். அனலைசர் எல்லாமே வந்து யூபிஎஸ்ல வந்து செட் பண்ணிருக்கு. நீங்க அனலைசருக்கு பேக் சைடு வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ண உடனே அனலைசர் வந்து வார்ம் அப் ஆகும். இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா வார்ம் அப் அப்படின்னு தெரியும். இந்த வார்ம் அப் டைம்ல என்ன பண்ணுது அனலைசர், உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும். எல்லா இன்டர்ஃபேஸும் செக் பண்ணும். அனலைசர் வந்து டிபியூல கனெக்ட் ஆயிருக்கா, டிஸ்பிளே கரெக்டா இருக்கா, சென்சார் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மோட் பட்டனை பிரஸ் பண்ணி இந்த வார்ம் அப் ப்ராசஸ் வந்து எஸ்கேப் பண்றவங்க. ஆனா அது மாதிரி பண்ணக்கூடாது. காலையில நீங்க வந்து மிஷின் ஆன் பண்ண உடனே இந்த வார்ம் அப் ஆகிறதுக்கு 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் ஆகும். அந்த வார்ம் அப் ஆன பிறகு நீங்க வந்து பால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே பொருள் கெடாம இருக்கும். ஓகே, இது வார்ம் அப் ஆகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து டேட்டா ப்ராசஸிங் யூனிட் ஆன் பண்ணுங்க. அதுக்கும் பேக் சைடில் சுவிட்ச் இருக்கு. ஆன் பண்ண உடனே டேட்டா ப்ராசஸிங் யூனிட் கம்ப்யூட்டர் மாதிரியே வந்து பூட் ஆகும். இது ஆக்சுவலா வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். இதுக்கு உள்ள மெமரி இருக்கு. இது வந்து எஸ்எம்எஸ் அனுப்பும், டைரிக்கு டைரக்டா ரிப்போர்ட் கொடுக்கும், எல்லா ரிப்போர்ட்டும் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு மிஷின். ஸோ இது வந்து இப்போ பூட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து ஸ்டெரர் ஆன் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து கரண்ட் எதுவும் இல்லை. இது வந்து டேட்டா ப்ராசஸிங் யூனிட்டே இதுக்கு வந்து சப்ளை கொடுத்துரும். அதனால வந்து இதை பத்தி கவலை தேவையில்ல. இதை நம்ம வந்து எவ்வளவு வேணா தூக்கிக்கலாம், வச்சுக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல். எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல் வந்து இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு. இதை ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ண உடனே யூஸ்வலா இது வந்து எடை போடுற மூடுக்கு போயிடும். ஆனா நம்ம இதை பண்ணா பண்ணோம், லிட்டர் ஃபங்க்ஷனா மாத்தணும். அது ஒண்ணு இல்ல, இப்ப 0 இருக்கு. நம்ம லிட்டர் ஃபங்க்ஷனா மாத்தினா சைடுல வந்து எல்னு வரும். சோ நம்ம என்ன பண்றோம், இந்த ஹோல்டு பட்டனை பிரஸ் பண்ணோம்னா எல்னு வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்க எல் அப்படின்னு இருந்தா தான் நீங்க வந்து பாலே வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தப்பான ரீடிங் போகும். 1 லிட்டர் பால் அப்படின்னா 970 கிராம் அப்படின்ட்டு போகும். ஸோ இந்த எல் அப்படின்ற பட்டனை கண்டிப்பா நீங்க வர வச்சுதான் எல் லிட்டர் அந்த மோட்ல வச்சுதான் நீங்க பால் வாங்கணும். சரி, இப்போ நீங்க வந்து ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஏற்கனவே வந்து பால் கேனை வச்சு ஆன் பண்ணேன். இப்போ பால் கேனை வைக்காம ஆன் பண்ணிடுறேன். பால் கேனை வைக்காம ஆன் பண்ணிட்டேன். இப்போ பால் கேனை வச்சா என்ன சொல்லும், இதனுடைய எடையை சொல்லும். இது வந்து ஒரு 720 கிராம் இருக்கு. இப்போ இப்படியே பால் வாங்கினா நம்மளுக்கு வந்து கணக்கு தப்பாயிடும். அதனால
இதை ஜீரோ ஆகணும். ஜீரோ ஆகணும்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆகும். இது என்ன நடக்குதுன்னா இந்த கேனோட சேர்ந்து இதுக்கு மேல பால் ஊத்தினா அதுல இருந்து கணக்கு எடுத்துக்கும் மிஷின். இந்த கண்டிஷன்ல தான் நம்ம பால் வாங்கணும். எப்பயுமே லிட்டர் மோடு வைக்க மறக்காதீங்க. இதுதான் ஆரம்பம். பால் வாங்குறப்போ நம்ம கருவிங்களை எப்படி அமைக்கணும், எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது இதான் ஆர்டரா அது மாதிரி பண்ணணும். நான் சொல்றது எல்லாமே நீங்க ஆர்டரா பண்ணீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அடுத்தது இப்போ நம்ம பால் வாங்கி பார்க்கலாம். இப்போ எல்லா மிஷினும் ஆன் ஆயிடுச்சு. அனலைசர் ரெடியா இருக்கு, ஸ்டெரர் எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ நம்ம பால் வாங்கலாமா? சரி, பால் வாங்க சொல்ல என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் பாலை ஸ்டெரர் பண்ணி அப்புறம் அனலைசர்ல வச்சு ரீடிங் எழுதணும். ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்ன டிபியூக்கு நம்ம சொல்லணும் யாருடைய பால் இது அப்படின்னு. அதை எப்படி பண்றது? டிபியூ பாருங்க, இதுல கலெக்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இதைதான் நீங்க அடிக்கடி பிரஸ் பண்ண முடியும். கலெக்ஷன் பண்ணோன்னு மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கு. மார்னிங் ஷிஃப்ட்னா 1 போடணும், ஈவினிங் ஷிஃப்ட்னா 2 போடணும். இப்போ நான் 1 போடுறேன். அடுத்தது பாருங்க மெம்பர் கோடுன்னு இருக்கு. மெம்பர் கோடுனா ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட ஒரு 100 பேர் பால் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 100 வரை நம்பர் கொடுத்துறோம். அவங்க யார் வராங்களோ அவங்களுடைய நம்பர் போட போறோம். சரி, இப்போ நான் 11வது நம்பர் போறேன். 11வது நம்பர் ஏழுமலைன்றவர். இப்போ இவருடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்றது என்டர் ஏழுமலை, ஃபேட் எவ்வளோ, எஸ்என்எஃப் எவ்வளோ, குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு அந்த 2 மிஷின் சொல்லிச்சுன்னா பில் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். பாருங்க, பால் வாங்குறப்போ முக்கியமா கவனிக்கணும். பால் மடியிலிருந்து கறக்கிறப்போ சில டைம் ஃபேட் கீழே இருக்கும், சில டைம் ஃபேட் மேல இருக்கும். மேல இருக்கிறதுலாம் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரும். அதனால பால் ஊத்துறவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, பால் வாங்குற ஏஜென்ட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு குண்டான வச்சு இங்க கலக்கணும். அந்த வாளியில பாலை கலக்கணும். கலக்கிட்டு இந்த பால் மெஷர் பண்ற மக்குல ஒரு 3/4 அளவு பால் எடுத்துங்க. எடுத்துட்டு வேலையா இதை ஸ்டெரர் பண்ணணும். இதை பால்ல ஈரப்பதம் இருக்கலாம், ஏர் பபிள் காற்று பாலுக்குள்ள இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா பாலை நல்லா கலக்கணும். அல்ட்ராசானிக் ஸ்டெரர் மூலமா கலக்கணும். அது எப்படி பாருங்க, இதை அப்படி வச்சு இந்த லிவர் அப்படி தள்ளி விட்டுட்டு இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா இது ஒரு 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் அதுவும் கலக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா ஸ்டெரர் ஓவர். ஸோ சாம்பிள் இஸ் ரெடி. இப்போ இது எடுத்துடும். இது ஏழுமலையோட பால், அதனால ஏழுமலையோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ அனலைசர்ல வைக்கிறேன். கவு மில்க்னு இருக்கும். இந்த ஓகே அப்படின்ற பட்டன் பிரஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் அப்படின்னு இங்க பாருங்க, ஸ்பீக்கர்ல இருந்து பால் உள்ள போயிருது. இது ஒரு 28 செகண்ட்ல ரிசல்ட். ஆக்சுவலா இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம டீ வாங்கின்னு வரும் பாருங்க பிளாஸ்க்கு, அதே போலதான் இந்த அனலைசர் உள்ள ஒரு குடுவை மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் தான் சென்சார். அந்த சென்சாருக்குள்ள பால் போயிட்டு அந்த சென்சார் உள்ள அல்ட்ராசானிக் வேவ் பாஸ் பண்ணி அந்த அல்ட்ராசானிக் வேவ் கவுண்ட் பண்ணுது. ஃபேட் எவ்வளவு, எஸ்என்எஃப் எவ்வளவு. பாருங்க ரீடிங் வந்துருச்சு. ஃபேட் 4.54, எஸ்என்எஃப் 10.2, 7.5 சாரி. இங்க பாருங்க மெம்பர் கோடு 11, ஃபேட் 4.5, எஸ்என்எஃப் 7.5. இப்படி இருந்தா
இவருடைய பாலுடைய ரேட்டு இதுல தோராயமா வச்சிருக்கோம். ரேட் செட்டப் தோராயமா வச்சிருக்கோம். இந்த ரேட் செட்டப்பை பொறுத்த வரையும் ஆவினோ இல்ல பிரைவேட் டைரியோ அவங்க தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. இதே ஃபேக்டர் செட்டப்புக்கு 28 ரூபாய் வரலாம், 30 ரூபா வரலாம், இல்ல 26 ரூபாய் வரலாம், இல்ல 24 ரூபாய் வரலாம். அது எல்லாமே உங்க டைரிஸ் தான் டிசைட் பண்ணும். அந்த டைரி சூப்பர்வைசரோ இல்ல ஆவின் சூப்பர்வைசரோ அவங்க ஒரு ரேட் சார்ட் தருவாங்க. அதை நம்ம இதுல ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேட் ஆட்டோமேட்டிக்கா இது கவுண்ட் பண்ணிக்கும். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஃபேட் வந்துச்சு, எஸ்என்எஃப் வந்துச்சு. நம்மளுக்கு தேவை எத்தனை லிட்டர் பால் 7 மணி எடுத்துன்னு வந்திருக்காரு அது தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்னா என்டர் பட்டனை பிரஸ் பண்ணி குவான்டிட்டி ஆட் கொண்டாந்து இருக்கணும். இப்போ குவான்டிட்டி ஆட் வந்துருச்சு. இப்போ நீ பால் ஊற்றலாம். இப்போ அவரு 900 மில்லி பால் ஊத்திருக்காரு. இங்க 0.9 வந்துச்சு. 1 லிட்டர்னா 1.0 இருக்கும். இங்கேயும் 0.9 வந்துருச்சு. 1 லிட்டரோட விலை அவருக்கு 24 ரூபாய். 100 பால் கம்மின்றதுனால 21 ரூபாய் 60 காசு. இப்ப என்டர் பிரஸ் பண்ண உடனே பில்லு வெளியே வரும். இந்த பில்ல பாருங்க, உறுப்பினர் என்ன இருக்கும், அவருடைய பேர் இருக்கும், காலையா மாலையான்னு இருக்கும், அவர் பால் எவ்வளவு ஊத்தினாருன்ற அளவு, கொழுப்பு சக்தி எவ்வளோ, எஸ்என்எஃப் எவ்வளோ, வாட்டர் பர்சன்டேஜும் காட்டும், விலை எவ்வளோ, மொத்த தொகை எவ்வளோ. இது எல்லாமே ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி வந்துடும். உடனே நீங்க என்ன பண்ணணும், அவருக்கு பில்லு கொடுத்துடணும். இதுதான் பால் வாங்குற முறை. இப்ப நம்ம பால் வாங்கி முடிச்சோம். பால் வாங்குறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நர்வஸா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆயிடும். எதை முதல் செய்யணும், எதை அதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்றது. பிபில ஒண்ணு தப்பு பண்ணிட்டா எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துருங்க. என்ட்ரு போனீங்கன்னா உள்ள சேவ் ஆகினே போகும். அது ஒண்ணு. இப்போ ஒவ்வொரு மிஷினை பத்தியும் ஒரு சில முக்கியமான செய்தியெல்லாம் நான் சொல்றேன். இந்த அனலைசர் பல்கேரியாவில் தயாரிக்கிறாங்க, நம்ம இந்தியாவில் தயாரிக்கல. இதுல காலிபிரேஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம எப்பயுமே தொழில் தொடங்குறதுக்கு முன்ன, நம்ம பால் வாங்குறதுக்கு முன்ன அனலைசரை கண்டிப்பா காலிபிரேஷன் பண்ணிருக்கணும். அது எப்படி பண்றது அப்படின்னா, இத நம்ம ஆவின் சில்லிங் சென்டருக்கோ இல்ல பிரைவேட் டைரிக்கோ முதல் மிஷினை எடுத்து போகணும். எடுத்து போனா அங்க கார்பர் டெஸ்ட் பண்ணுவோம். கெமிக்கல் மூலியமா பாலை டெஸ்ட் பண்ணி அதே பாலை அனலைசர்லயும் டெஸ்ட் பண்ணி 2 ரீடிங்கும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். அந்த ரீடிங்க்கு தகுந்த மாதிரி இதுல அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்றது நம்ம சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா கார்பர் டெஸ்ட் ரீடிங் பண்றவங்க கிட்டே சொல்லிடுவாங்க. அது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, இது அப் இயரோ டவுன் இயரோ இந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படியே போயின்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா காலிபிரேஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இதான் காலிபிரேஷன். இதுக்கு உள்ள போயிட்டு பண்ணணும். அது தயவு செய்து நீங்க பண்ணுவானா சூப்பர்வைசர்ஸ், எங்க இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிகினிங்ல பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிளீனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கிளீன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா லாஸ் வரும். ரீசன் என்னன்னு கேளுங்க. மில்க் சாம்பிள் சென்சார் உள்ள போன உடனே ஹீட் ஆகும். வேற ஒண்ணு இல்லைங்க, நம்ம பால் குண்டாம் பாலை காய்ச்சினா எப்படி சுத்தி ஆடை படியுதோ அதேதான். அந்த ஆடையை ரிமூவ் பண்றதுக்கு தான் கிளீனிங்.
நீங்க கிளீன் பண்ண ஒரே ஒரு வேலை நீங்க கிளீன் பண்ண மறந்தாலும் இந்த ஃபேட் எசனை ஃபுல்லா அது உள்ள நின்னுக்குன்னு தண்ணி பாலை கூட நல்ல பால்னு காமிச்சிரும். அப்படி காமிச்சாலும் பரவாயில்ல, நாளடைவில் வந்து அந்த சென்சார் ஃபுல்லா அடைச்சிக்கின்னு கண்டாமினேட்டட் ஆயிடும், பிசிபி போயிடும், உங்க தொழிலே சுத்தமா வந்து பாதிக்கப்படும். நீங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் சரி கிளீனிங் விஷயத்துல கண்டிப்பா உங்க தொழில் கண்டிப்பா பாதிக்கும். நீங்க ஒரு பால் குண்டான வந்து எப்படி நீங்க கையை விட்டு கலக்கி இன்னொன்னு தேய்ச்சி தான் அந்த ஆடையெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த பிளாஸ்க் மாதிரி இருக்கிற சென்சார் உள்ள கையை கூட விட முடியாது. அதனால முதல் நாள் இருந்தே வந்து நீங்க கண்டிப்பா வந்து கிளீனிங் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். கிளீனிங்க்கு தனியா நான் சொல்லி தருவேன், எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு நான் சொல்லி தருவேன். அதை ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மிஷின். இல்லைன்னா எந்த மிஷினா இருந்தாலும் வந்து கண்டாமினேட்டட் ஆயிடும். நான் வந்து கிளீனிங் ஃபங்க்ஷன் வந்து அடுத்து வந்து கிளீனிங் உள்ள ஓகே கொடுத்தா சைக்கிள் கேட்கும். அதை நான் வந்து மறுபடியும் வந்து சொல்லித்தரேன். இப்போ முக்கியமான பகுதி அனலைசர் கிளீனிங். இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் மில்க் கலெக்ஷன் யூனிட்ல முக்கியமா நீங்க வந்து பார்க்க வேண்டியது வந்து கிளீனிங் தான். கிளீனிங் பத்தி ஏற்கனவே பல முறை நிறைய சொல்லிட்டேன். கிளீனிங் பண்றது எப்படி, அதை என்னென்ன யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கோ டெய்லி அப்படின்னு ஒண்ணு, இது வந்து ஒரு சோப் வாட்டர் மாதிரி அல்கலைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெய்லி காலை மாலை இரு வேளையும் வந்து இந்த சொல்யூஷனை கொஞ்சம் டைலூட் பண்ணி நம்ம கிளீன் பண்ணோம். இது எப்படி சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இரண்டாவது வந்து எக்கோ வீக், இது வந்து அமிலம். இத வந்து எப்படி வந்து வீக்லி சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லித்தரேன். அது இல்லாம இதுக்கு பேர் வந்து எக்கோ பவர். இந்த எக்கோ பவர் வந்து சுத்தமான அமிலம். இது வந்து கையில பட்டாலும் கொஞ்சம் இதுவா இருக்கும். இந்த எல்லா கரைசலுமே வந்து நம்ம கரைசல் ப்ரிப்பேர் பண்ண பிறகு குழந்தைங்களுக்கு 8ஆம் இடத்துல வைக்கணும். அது நீங்க வந்து உசாரா பாத்துங்க. இப்ப நம்ம கிளீனிங் ஸ்டேஜ் போறதுக்கு முன்ன எப்படி வந்து ஒவ்வொரு சொல்யூஷனும் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி சொல்யூஷன் வந்து எப்படி கிளியர் பண்றது. ஒண்ணு இல்ல, இந்த அனலைசர் கிளீன் பண்ணா நம்ம கண்டிப்பா மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணியினுடைய தரம் வேறுபட்டு இருக்கும். ஒரு ஊர்ல வந்து உப்பு இருக்கும், ஒரு ஊர்ல சுண்ணாம்பு அதிகமா இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணா உள்ள சென்சார்ல போயிட்டு கட்டிக்கும். அதனால வந்து சென்சார் பாதிக்கும். அதனால பிகினிங்ல இருந்தே வந்து மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்ன இன்னொன்னு சொல்லிடுறேன். இது வந்து அல்கலின் சொல்யூஷன் சொன்னேன், சோப்பு மாதிரி. அது வந்து அமிலம் சொன்னேன். இது ரெண்டும் சேர்ந்தா சுண்ணாம்பு மாதிரி கட்டி ஆயிடும். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த சொல்யூஷனையும் அந்த சொல்யூஷனையும் ஒரே டைம்ல வந்து அனலைசர்ல யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சொல்யூஷன் போட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதோட சரி, அந்த சொல்யூஷன் தொடவே கூடாது. அப்படி மீறி பண்ணீங்கன்னா உள்ள போயிட்டு சுண்ணாம்பு கட்டிக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட். சரி, இது எப்படி வந்து சொல்யூஷன் தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒண்ணு இல்லை, மினரல் வாட்டர் 1 லிட்டர் கேன்ல இந்த அளவு தண்ணி எடுத்துங்க. இதுல வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி டெய்லி சொல்யூஷன் அப்படின்னு வந்து பேர் கொடுத்துங்க. இப்ப என்ன பண்றோம், 1 லிட்டருக்கு 20 ml இந்த சொல்யூஷன். இந்த பீக்கர் எடுத்துங்க. இதுல வந்து 20 ml, இதுல 20 ml போட்டு கொடுப்போம். இப்ப 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml டெய்லி சொல்யூஷன் எடுத்துங்க. இதுல வந்து அப்படியே ஊத்திடணும். ஊத்திட்டு இதை வந்து மூடி வந்து 2 குளிக்கிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு டெய்லி சொல்யூஷன் ரெடி. வீக்லியும் வந்து அதே போலதான்.
இது வந்து வீக்லி. இதுல இருந்து ஒரு 20 ml எடுக்கிறோம். 1 லிட்டர் தண்ணியில கலந்து குளிக்கு ரெடி பண்றோம். இதே ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து லைஃப் லாங் வந்து இது மாதிரி தான் நீங்க சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால எல்லாமே தெளிவா பாத்தீங்க. 1 லிட்டருக்கு 20 ml எக்கோ டெய்லியா இருந்தாலும் சரி, எக்கோ வீக்லியா இருந்தாலும் சரி, 20 ml சொல்யூஷன். இப்போ வந்து இது 20 ml சொல்யூஷன் எக்கோ வீக்லி. மறுபடியும் இதில் போடுறோம். கலந்து குளிக்க வச்சுக்கிறோம். மறக்காதீங்க, தண்ணி கண்டிப்பா மினரல் வாட்டர் வச்சுங்க. அடுத்தது இந்த பவர் கிளீனிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. 4ல் 1 பங்கு சொல்யூஷன், 3 பங்கு தண்ணி, ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆனது. இதை வந்து கையில தொடாதீங்க. அதே போல வந்து குழந்தைங்களுக்கு எட்டாம வைக்கணும். இது வந்து சுத்தமான அமிலம். இது மாசம் ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும், கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அது என்ன பண்றோம், ஒரு சின்ன பாட்டில் எடுத்துங்க. ஏன்னா இது வந்து மாசத்துக்கு வந்து ஒரு மூடி தான் தேவைப்படும் உங்களுக்கு. அதனால வந்து சின்ன பாட்டில் எடுத்துங்க. இந்த சின்ன பாட்டில்ல வந்து இதுல 3 மூடி தண்ணி, இதுல 3 மூடி தண்ணி போட்டு கொடுப்போம். 3 மூடி தண்ணி எடுத்துங்க. இப்ப இதுல வந்து ஒரு மூடி எக்கோ ஸ்ட்ராங், எக்கோ பவர்னுவாங்க. இது வந்து மந்த்லி சொல்யூஷன் சொல்லுவோம். இதுல ஒரு மூடி, இதுல வந்து ஒரு மூடி எடுத்துங்க. இதுல ஊத்தி, இது வந்து சுத்தமான அமிலம். இது வந்து கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டிங்க தயவு செய்து. இது வந்து அமிலம் அப்படின்னு எழுதி தனியா வந்து மறைச்சு வைங்க. இப்போ வந்து 3 சொல்யூஷனும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அனலைசர்ல இதை எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்க, இப்போ கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, கிளீனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன இந்த 2 வந்து பாத்துங்க. நம்ம டாக்டர் ஊசி போறாருல்ல, அதே தான் அது, பிளஞ்சர்னு பேர். அது எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து பால் வாங்கி முடிச்சிட்டோம். பால் வாங்கி முடிச்ச உடனே பண்ண வேண்டிய வேலை வந்து கிளீனிங், டெய்லி கிளீனிங். நாங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து 2 பீக்கர் கொடுப்போம். இந்த 2த்தையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கையில. டெய்லி சொல்யூஷன் கொஞ்சம் எடுத்துங்க. இப்ப அனலைசருக்கு வாங்க. இந்த ஏரோ மார்க்கை வந்து இந்த டவுன் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா கிளீனிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன்ல போயிட்டு தான் நம்ம கிளீன் பண்ண போறோம். இதை எப்படி பண்றதுன்னா, இதுல வந்து சைக்கிள் அப்படின்னு ஒண்ணு, ஒரு சைக்கிள் 2 சைக்கிள்னு 100 சைக்கிள் வரையும் நம்ம கிளீன் பண்ணணும். சைக்கிள்லாம் வேற ஒண்ணும் இல்லை, அனலைசர் வந்து தண்ணியை உறிஞ்சி மறுபடியும் ஒரு முறை வெளியே அனுப்புனா அதுக்கு பேர் ஒரு சைக்கிள்னு பேர். இதுக்கு வந்து ஒரு சில விதிமுறை இருக்கு. நான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 2 நாள் 3 நாள் வந்து பார்த்து செய்யலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பழக்கத்துக்கு வந்துடும். கிளீனிங் எப்படி பண்ணணும்னா, டெய்லி கிளீனிங் எப்படி பண்ணணும் சொல்றேன். வந்து தண்ணி எடுத்துக்கணும், மினரல் வாட்டர், ஆர்டினரி மினரல் வாட்டர் எடுத்துக்கணும். அதை அனலைசர்ல வச்சு கிளீனிங்ல 10 சைக்கிள் தரணும். அது முடிஞ்ச பிறகு டெய்லி சொல்யூஷன் எடுத்து அனலைசர்ல வச்சு 20 சைக்கிள் தரணும். அது முடிஞ்ச பிறகு இப்ப அந்த உள்ள இருக்கிற சொல்யூஷன் வந்து வெளியிடணும். தண்ணி போட்டு கழுவணும், மறுபடியும் சொல்யூஷன் போட்டு கழுவி இருக்கும். இப்போ சென்சார் உள்ள சொல்யூஷன் இருக்கும். அதை வெளியிடணும்னா
மறுபடியும் வந்து 10 சைக்கிள் வந்து தண்ணி. இதுதான் ப்ரொசீஜர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி ஸ்டார்ட் பண்றேன். முன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 சைக்கிள் ஆர்டினரி வாட்டர், சாதாரண மினரல் வாட்டர் வைக்கணும். நான் ஏற்கனவே மினரல் வாட்டர் வச்சிருக்கேன். இதை அனலைசர்ல வச்சிடறேன். இந்த கிளீனிங் இருக்கு பாருங்க, இப்போ வந்து ஓகேன்னு கொடுக்கும். ஓகேன்னு கொடுத்தோம்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளீன் டிவைஸ். மறுபடியும் ஓகேன்னு கொடுக்கும். இப்ப பாருங்க சைக்கிள் இருக்கா, இந்த சைக்கிள்ல வந்து 10 வைக்கணும் அப்படின்னா இதை ஏத்துங்க. மாறுதா? இந்த 10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அனலைசர் வந்து தண்ணி உள்ள விழுது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ 10 சைக்கிள் வாட்டர் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்றேன், டெய்லி சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இதை வச்சுட்டு 20 சைக்கிள் வைக்கணும். சைக்கிள் வச்சுட்டு ஓகே கொடுங்க. இந்த சொல்யூஷன் வந்து 20 சைக்கிள் உள்ள போயிட்டு வரும். நம்ம வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணும். இது வந்து ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் ஆகும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து 20 முறை போயிட்டு வந்துருச்சு. அந்த சொல்யூஷன் வந்து ரிமூவ் பண்ணோம். தண்ணி வந்து 10 சைக்கிள். இதுல என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து அடிக்கடி மாத்தணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் 10 சைக்கிள் போடுறதும் சரி, லாஸ்ட் 10 சைக்கிள் போடுறப்பவும் சரி, நீங்க வந்து தண்ணி மாத்துனீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அது எப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து 2 பீக்கர்லயே தண்ணி எடுத்துங்க. முதல்ல வைங்க, 10 சைக்கிள் வைங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இந்த தண்ணி மாத்துறது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அது ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு முறை வந்து உள்ள போன உடனே இந்த பீக்கரை எடுத்துட்டு இந்த பீக்கரை வச்சிடணும். ஆக்சுவலா இதுல நான் தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன், அதனால வழியுது. நீங்க வந்து கம்மியா வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து இதை வந்து ஊத்திடணும். ஊத்திட்டு இதுல வந்து வேற தண்ணி வச்சுன்னு அதே போல வந்து மாத்தி மாத்தி எடுக்கலாம். இதனால என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து அடர்த்தியா வெளியே வரும். நம்ம தண்ணி அதிகமா வச்சு கழுவுற மாதிரி தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம சோப் போட்டு துணி அலசணும், நுர அதிகமா இருக்கும். அதை ஊத்திட்டு மறுபடியும் வந்து வேற ஒரு தண்ணி வச்சு அலசுற இல்லையா, அதே தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க கிளீனிங் முடிஞ்சிருச்சு. டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா கிளீனிங் எண்ட் அப்படின்னு வந்துடும் பாருங்க. அவ்வளவுதாங்க, டெய்லி கிளீனிங் வந்து ஓவர். இப்ப என்ன பண்ணணும், மோடு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா வெளியே வந்துருவீங்க. இப்போ சிஸ்டத்தை வந்து ஷட் டவுன் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷட் டவுன் பண்றப்ப என்ன பண்ணணும்னா நம்ம தண்ணி வந்து சென்சார் உள்ள நிறுத்தி ஷட் டவுன் பண்ண போறோம். அந்த மாதிரி ஏன் பண்றோம் அப்படின்னா, இவ்வளவு கிளீன் பண்ணியும் ஏதாவது 1-2 உள்ள ஆடை ஒட்டி இருந்தது அப்படின்னா ஓவர் நைட்டு பூரா வந்து அந்த தண்ணி சென்சார் உள்ள இருக்கிறப்ப ஊறி அந்த கீழே வந்து காலையில வந்து வெந்துடும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, எறும்புலாம் வந்து இது உள்ள போகும். சென்சார் உள்ள வந்து எறும்பு போயிடும் உள்ள.
சின்ன சின்ன எறும்பு பால் வாசனைக்காக. ஸோ தண்ணி இருந்துச்சுன்னா அது உள்ள போகாது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணுங்க, தண்ணி எடுத்துங்க. தண்ணி எடுத்துங்கன்னா மறுபடியும் ஏரோ மார்க் பிரஸ் பண்ணுங்க. சிஸ்டம் ஷட் டவுன் அப்படின்னு வரும். இது 2 ஏரோ மார்க் மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் வரும்? கவ் மில்க் டெஸ்ட், இது பஃபலோ மில்க் டெஸ்ட், எருமை பால் வந்து டெஸ்ட் பண்றது, மிக்ஸ்டு மில்க் டெஸ்ட், 2 பாலையுமே டெஸ்ட் பண்ணலாம். சிஸ்டம் இதுக்குள்ள போகாதீங்க. காலிபிரேஷன் இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் பண்ணோம், மறுபடியும் போக கூடாது. கிளீனிங் தான் நீங்க கண்டிப்பா தினசரி போயாகணும். கிளீனிங் முடிஞ்ச பிறகு சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணணும். சிஸ்டம் ஷட் டவுனுக்கு தண்ணி எடுத்துக்கணும், வச்சுட்டேன், ஓகே கொடுக்குறேன். என்ன சொல்றது? லோட் கிளீன் வாட்டர் அப்படின்னா சுத்தமான தண்ணியை வைக்கவும் அப்படின்னு சொல்லுது. நான் ஏற்கனவே வச்சிருக்கேன், அதனால ஓகே. வெயிட் ப்ளீஸ் இருங்க அப்படின்னா இப்ப தண்ணி வந்து சென்சார் உள்ள போயிடுச்சு. இப்ப பாருங்க, ஷட் டவுன் இஸ் சேஃப். நீங்க இப்ப மிஷினை நிறுத்தலாம். இந்த மாதிரி தான் டெய்லி வந்து மிஷினை நிறுத்தும். ஏற்கனவே சொன்னேன், மிஷின் ஆன் பண்றப்போ அந்த வார்ம் அப் முடிஞ்சு எக்கோ மில்க் வரந்தனே வெயிட் பண்ணோம். பால் எல்லாம் வாங்கி முடிஞ்சு கிளீனிங் பண்ணி முடிஞ்சு இந்த மாதிரி தான் ஷட் டவுன் பண்ணும். இப்போ நான் வந்து பேக் சைடில் இருக்கிற பட்டனை யூஸ் பண்ணி ஷட் டவுன் பண்றேன். இதுதான் வந்து அனலைசர் பராமரிப்பு. இப்போ நம்ம வந்து டெய்லி கிளீனிங் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு வாரமும் வீக்லி கிளீன் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வீக்லி கிளீனிங் பத்தி பார்க்கலாம். வாரம் ஒரு முறை கண்டிப்பா பண்ணணும். ஒரு வேலை பண்ணாலே போதும். அதுக்கு முன்ன ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். ஒருத்தர் வந்து மிஷின் வாங்கி போயிட்டு ஒரு 6 மாசத்துலயே ப்ராப்ளம் இருந்து வந்தார். இந்த மிஷின்ல வந்து ப்ராப்ளமே வராது, கிளீனிங் ப்ராப்ளத்துல எடுத்துன்னு வந்தார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவர் வந்து கிளீனிங்கும் வந்து பர்ஃபெக்டா பண்றாரு. இருந்தாலும் வந்து உள்ள இருக்கிற ஃபேட் எஸ்என்எஃப் வந்து ஃபேட் புரோட்டீன் எல்லாமே உள்ள கட்டிக்கின்னு ரீடிங் வந்து அதிகமா காமிக்குது. அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா, இந்த சொல்யூஷன் சொன்ன இல்லையா 20 ml, அதுக்கு வந்து ஒரு 10 ml தான் கலந்துருக்காரு. ஏன்னு கேட்டா அப்பதான் ரொம்ப நாளைக்கு சொல்யூஷன் வரும் அப்படின்ட்டு. அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப நீர்த்து போனது, அது வந்து சுத்தமா வந்து கிளீன் பண்ணாது. அதனால நான் எந்த அளவு சொன்னனோ அந்த அளவு கரைசல் வந்து நீங்க பர்ஃபெக்டா வந்து ஃபர்ஸ்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதில் வந்து மிஸ் பண்ண கூடாது. சரி, வீக்லி கிளீனிங்ல என்ன பண்ண போறோம்? 10 சைக்கிள் தண்ணி. ரெண்டாவது முன்ன டெய்லிக்கு வந்து 20 சைக்கிள் வச்சோம், இதுல 30 சைக்கிள். மறுபடியும் வந்து 10 வந்து வாட்டர். அவ்வளவுதான், வேற பெரிய வித்தியாசமே கிடையாது. இப்போ நான் வந்து வீக்லி கிளீனிங் பண்ண போறேன். ஆனால் வீக்லி கிளீனிங் முடிஞ்ச உடனே இந்த பிளஞ்சர் பண்ணணும். அது எப்படின்றது நான் இப்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வீக்லி கிளீனிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 10 சைக்கிள் தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன், சொல்யூஷனும் எடுத்து வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்போ வந்து மிக்ஸ்டு மில்க்னு இருக்கு. நான் ஏரோக்கி பிரஸ் பண்ணி கிளீனிங் ஆப்ஷனுக்கு வரேன். வந்துட்டேன், ஓகே கொடுத்தேன். கிளீன் டிவைஸ் இருந்து ஓகே கொடுத்தேன். சைக்கிள் கேக்குது, 10 சைக்கிள் வைக்க போறேன். 10 சைக்கிளுக்கு 20 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து 10 சைக்கிள் முடிஞ்சிச்சு. நான் ஏற்கனவே வாட்டர்லாம் மாத்திட்டேன். இப்போ வந்து சொல்யூஷன் வைக்கிறேன். வீக்லி சொல்யூஷன் ஒரு 3/4 வச்சா போதும். சொல்யூஷனை மாற்றக்கூடாது. தண்ணி சைக்கிள் போறப்ப மட்டும்தான் இந்த பீக்கரை மாத்தி வைக்கலாம். சொல்யூஷன் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. சொல்யூஷன் வச்சிருங்க, வீக்லி சொல்யூஷன் வச்சிருங்க. 30 வைங்க.
30 32 வைக்கலாம். இதை வச்சு டவுன் பண்ணிக்கலாம். இது அப் பண்ணும், இது டவுன் பண்ணும். இப்போ 30 சைக்கிள். இது வந்து 1/4 மணி நேரம். இது முடியறதுக்கு மட்டும் 1/4 மணி நேரம் ஆகும். ஓகே கொடுங்க. இது வந்து போயிட்டு வரும். இது முடிஞ்ச உடனே தண்ணி 10 சைக்கிள் வைக்கும். அந்த டைம்ல வந்து தண்ணி நம்ம ப்ரீக்கர் இதையும் மாத்தி கூட பண்ணலாம். ஸோ நீங்க இது போறதுனே வெயிட் பண்ணுங்க. வந்து 30 சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. 3வது கட்டமா வந்து சொல்யூஷனை வெளியே எடுக்கிற பக்குவம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், 10 சைக்கிள் வைக்கிறோம். இது வந்து 5 மினிட்ஸ் ஆகும். இதுதான் வந்து வீக்லி கிளீனிங். இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் நான் சொன்ன பிறகு போக சேஃப் ஷட்டவுன் பண்ணணும். வெளியில வந்து சேஃப் ஷட்டவுன் கொடுத்தா முடிஞ்சிடும். இப்போ நான் முக்கியமா வந்து வாரம் ஒரு முறை வீக்லி கிளீனிங் பண்ண முன்னே பிளஞ்சர் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி தர போறேன். அதுக்கு என்ன பண்ணணும், முதல் வந்து மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடணும். மறக்கக்கூடாது. பிளஞ்சர் போனோம்னா மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடணும். பிளஞ்சர்னா என்ன, இந்த தண்ணி உள்ள இழுத்து விடுது இல்லையா, அதை நம்ம பிளஞ்சர் மூலியமா மேனுவலா பண்றோம். டாக்டர் ஊசி அந்த மருந்து எடுக்கிறாங்களா, அதே இதுதான் உள்ள இருக்கு. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா மோட்டார் வந்து உள்ள இழுக்கிறத விட நம்ம பிளஞ்சர் பண்றது வந்து உள்ள எதுனாலும் வந்துடும். அதனால கண்டிப்பா வாரம் ஒரு முறை பிளஞ்சர் பண்ணுங்க. வீக்லி கிளீனிங் முடிஞ்ச பிறகு நான் இப்ப எப்படின்னு சொல்றேன். முதல் வந்து மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். பிளஞ்சர் வந்து எப்படின்னு கற்றுக்கு தரேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தயக்கமா இருக்கிற மாதிரி, ஆனா பயப்படாதீங்க. அதே டைம்ல ஃபோர்ஸாவும் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸா பண்றீங்கன்னா தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து மிஷின் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து 2 பிளஞ்சர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டபுள் சென்சார். முதல்ல என்ன பண்ணணும், சுத்தமான தண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இந்த டியூபை ஓபன் பண்ணணும். அதே போல இந்த டியூபையும் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு இந்த பக்கம், இந்த அகலமான பக்கம் இல்ல, இந்த பக்கம் வந்து போடணும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். காலப்போக்கில் வந்து இதுவாயிடும். இப்படி அழுத்தி விட்டுருங்க. அதே போல இந்த வந்து இதுல போட்டு விட்டுருங்க. ஏன் ரெண்டுத்துலயும் நான் பிளஞ்சர் வந்து போட்டு வைக்கிறேன்னா, ஒண்ணுத்துல போட்டு ஒண்ணுத்துல விட்டீங்கன்னா அந்த காத்துல இருக்கிற தூசுலாம் உள்ள போகும். அதனால முதல் ரெண்டுத்துலயுமே பிளஞ்சர் போட்டு பிளஞ்சரை சொருகி வச்சிடணும். இப்ப தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு முதல் பக்கம் வந்து ஒரு 8 முறை இங்க பாருங்க, இப்படி அழுத்தினா அங்க உள்ள காத்து வரும். மறுபடியும் நான் இழுக்கிறப்போ போதும். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த பக்கம் இப்ப என்ன பண்ணும், தண்ணி வந்து மாத்திடணும். இப்ப நான் வந்து எதுவும் அதிகமா எதுவும் நம்ம யூஸ் பண்ணல, அதனால இதே தண்ணியிலே வந்து யூஸ் பண்றோம். ஆனா நீங்க தண்ணி மாத்திங்க. 2 3 4 இதுதாங்க பிளஞ்சரிங். இப்ப என்ன பண்ணுங்க, தண்ணி வந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு முறை பிளஞ்சர் உள்ள இருக்கிற தண்ணி தான் சுத்தமா வெளியே வந்துடும். அவ்வளவுதான். இது அசாத எடுங்க. இதை உடனே போட்டுருங்க. தூசு உள்ள போக கூடாது. ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கும், பயப்படாதீங்க. இதை உள்ள போட்டுருங்க. பிளஞ்சரிங் முடிஞ்சது.
இது வாரத்துல ஒரு முறை மட்டும் தான் செய்யணும், அடிக்கடி பண்ணக்கூடாது. அதனாலதான் 2 பிளஞ்சர். ஓகே, அடுத்தது வந்து மந்த்லி கிளீனிங். இது செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி கிளீனிங் வந்து சொல்யூஷனுக்கு மட்டும் 20, வீக்லி கிளீனிங் சொல்யூஷன் மட்டும் 30, மந்த்லி கிளீனிங் சொல்யூஷன் மட்டும் 40. அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. மாசம் ஒரு முறை தான் பண்ணணும். இருந்தாலும் வந்து நாம ஒரு முறை பண்ணி காமிச்சோம். சரிங்க, நீங்க இப்போ வந்து நம்ம மிஷின் இன்ஸ்டால் பண்ணி கரெக்டா ஒரு மாசம் ஆகுது. இப்போ கண்டிப்பா நம்ம வந்து மந்த்லி கிளீனிங் பண்றோம். மந்த்லி கிளீனிங் ஒண்ணு இல்ல, 10 சைக்கிள் தண்ணி, 40 சைக்கிள் மந்த்லி சொல்யூஷன், மறுபடியும் 10 சைக்கிள் தண்ணி. பிளஞ்சரிங்லாம் இல்ல, வீக்லிக்கு மட்டும்தான் வந்து பிளஞ்சரிங். இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இந்த வீக்லி சொல்யூஷன் வந்து மேல தோல்ல படாம பாத்துங்க. அவ்வளவுதான். ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஏற்கனவே தண்ணி எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். இப்ப மிக்ஸ்டு மில்க்ல இருக்கு. ஏரோக்கி பிரஸ் பண்ணி கிளீனிங் ஆப்ஷனுக்கு வரேன். தண்ணி வச்சு ஓகே கூட கிளீன் டிவைஸான்னு கேக்குது. ஆமா, ஓகே. சைக்கிள் வந்து 10 செட் பண்றேன். ஓகே கொடுக்குறேன். இது வந்து 5 நிமிஷம் ஆகும், முடியாது. நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 10 சைக்கிள் தண்ணி போயிட்டு முடிஞ்சிடுச்சு, எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த சொல்யூஷன், இது வந்து ஆசிட், அமிலம். பாருங்க, இந்த மாசம் இவ்வளவுதான். இதுவே இன்னும் 2 மாசம் யூஸ் பண்ணலாம். வச்சுட்டு சைக்கிள் வந்து 40 ஆக்குங்க. ஆச்சு, ஓகே ஊத்துங்க. இப்ப இது வந்து 40 சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து 10 சைக்கிள் வந்து தண்ணி. அடுத்தது என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் கிளீனிங் முடிஞ்ச உடனே சேஃப் ஷட் டவுன் பண்ணணும். எப்போ கிளீனிங் எண்ட் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். கிளீனிங் எண்ட்னு வந்த உடனே என்ன பண்ணணும், ஏரோக்கி பிரஸ் பண்ணி சேஃப் ஷட் டவுன் அப் பண்ணணும். அது என்ன பண்ணணும், நம்ம வேற தண்ணி ஃப்ரெஷ்ஷா தண்ணி வச்சுக்கணும் பண்ணிடணும். பண்ணிட்டு பேக் சைடில் ஆஃப் பண்ணிடணும். அனலைசரை பொறுத்த வரையும் இவ்வளோதாங்க. வேற எதுவும் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எப்பயுமே வந்து காலிபிரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு வாங்குங்க. இதில் இன்னும் கொஞ்சம் எதனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 50 சாம்பிள் ஓட்டுறீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற சென்சார் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 சைக்கிள் வாட்டர் வச்சிங்கன்னா இன்னும் லாங் லைஃப் வரும் மிஷின். ஆனால் இது வந்து தயார் செய்த பார்த்து ஹெவி டியூட்டி தான். இது 500 சாம்பிள் போட்டால் கூட வேரியேஷன் வராது அப்படின்றாங்க பல்கேரியா கம்பெனில இருந்து. இருந்தாலும் வந்து நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு 50 சாம்பிளுக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் அதுக்கு மஸ்ட் இல்லை, பண்ணால் நல்லது. கிளீனிங் பார்ட்டு இவ்வளோதான். இதை வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். இப்போ நம்ம டிபியூ பற்றி பார்ப்போம். டிபியூவில் வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சில விதிமுறைகள். பெரும்பாலும் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா என்ன பண்ணுறாங்க, இந்த பால் சாம்பிள் அது இது எல்லாம் தொட்டு பிசு பிசுன்னு இருக்கும் கை. அதோட எடுத்து போயிட்டு இந்த சுவிட்சஸில் வைப்பாங்க. இந்த சுவிட்சில் இருக்கிற எழுத்துலாம் மறைஞ்சு போயிருக்கும். அதனாலதான் நீங்க எப்பயுமே வந்து ஈர துணி ஒண்ணு, காஞ்ச துணி ஒண்ணு, கையில 2 துணி இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ஸ்டெரர்ல கூட இந்த பால் எப்படி படிஞ்சு போயிருக்கு பாருங்க. இதை நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்றப்போ முதல்ல ஈர துணியில துடைப்போம், துடைச்சிட்டு காஞ்ச துணியில் துடைப்போம். இந்த ஸ்டேபிள் எந்த அளவுக்கு நீங்க வந்து சுத்தமா வச்சிருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பொருள் நேரம். சுத்தம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபைனலா நம்ம வந்து ஈர துணியில் துடைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு காய துணி துடைச்சிட்டு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். சரி, இப்போ டிபியூ வாங்க.
இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலை வந்து ஊத்திடுவாங்க. அதுதான் நான் டிபி வந்து இங்க வச்சிருக்கேன். பால் ஐட்டம் பூரா அப்படி போயிடணும். அனலைசர் வந்து இங்க வச்சா என்னன்றாங்க, பாலை இதுல ஊத்திடுறாங்க. பாலை ஊத்துனா உள்ள போய் ஷார்ட் ஆயிடும், எரிஞ்சு போச்சுன்னா வாரண்டில வராது. பால் வந்து கீபோர்டு உள்ள ஊத்திட்டாங்கன்னா போச்சு. அதனால வந்து உசாரா பாத்துங்க, டிபி வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதுல வேற இன்னும் சொல்லிக்கிற மாதிரி வேற ஒண்ணு இல்ல. இது வந்து பேப்பர் ரோலு. இந்த கப்பை கட்டிட்டு பேப்பர் போடுவாங்க. நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் வந்து செட் பண்றப்போ அவர்கிட்ட நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துங்க, இந்த ரோல் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேப்பர் வெளியே வரணும், அந்த பேப்பர் ஃபீடு இப்படி ப்ரெஸ் பண்ணும். முதல்ல நான் டிபி ஆன் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்க, இந்த செட்டப்னு ஒரு பட்டன் இருக்கு. அது வந்து சிஸ்டம் செட்டப். இந்த ரேட் மெம்பர் எடிட் அப்படின்னா, புதுசா ஒருத்தர் பால் எடுத்துன்னு வராங்க, இல்ல ரேட் மாத்தணும் அப்படின்னா இந்த பட்டன் போனோம். நீங்க யூஸ்வலா யூஸ் பண்றது இந்த கலெக்ஷன் பட்டன் தான். இந்த சேல்ஸ்னு ஒரு பட்டன் பாத்தீங்களா, நீங்களே சேல்ஸ் பண்ணலாம். பால் 1 லிட்டர் 2 லிட்டர் 6 லிட்டர் பண்றப்போ அவங்களுக்கு வந்து ஸ்லிப் கொடுக்கணும் அப்படின்னா இது ரெண்டு ரிப்போர்ட். இது மெயினா நீங்க வந்து பால் கலெக்ஷன் பண்ற ரிப்போர்ட், இது வந்து நீங்க சேல்ஸ் பண்ற ரிப்போர்ட். இந்த ஃபார்ம் ஃபீடுன்றது ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெளியே வரும், கீழ்ச்சி கொடுக்குது. அதே போல வந்து நம்ம நம்பர்லாம் போட சொல்ல புஸ்டாப் ஏதாவது பீரியட்ன்றாலே புள்ளி, இது வந்து இந்த அதில் தான் இருக்கு. இதான் எஸ்கேப், வெளியே வர்றது, என்ட்ரு உள்ள போறது. மற்றபடி சர்ச் பட்டன் இருக்குது, போனஸ் ரிப்போர்ட் இருக்கு, பேக்கப் எடுக்கிறது இருக்கு, டிரான்ஸ்பர் பண்றது இருக்கு. இந்த டிரான்ஸ்பரை மட்டும் வந்து அடிக்கடி இதை வந்து யூஸ் பண்ணவே வேணாம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த டிரான்ஸ்பர்ல வந்து ஏதாவது மாத்தி பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே போயிடும். இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் சொன்னா இதான். இதுல வந்து உள்ள வந்து ஒரு பெரிய பேட்டரி வச்சிருக்கோம். இது வந்து பவரே இல்லைன்னா கூட 8 மணி நேரம் ஒர்க் ஆகும். அதே போல அந்த வேயிங் ஸ்கேல் ஒரு பெரிய பேட்டரி இருக்கு, பவரே இல்லைன்னா கூட 24 மணி நேரம் ஒர்க் ஆகும். யூபிஎஸ் பவர் சோலார் எதுவுமே இல்லைனாலும். ஸோ உங்களுக்கு பவர் தேவையே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான். சரி, இப்போ வந்து இந்த டிபியூல இருக்கிற ஃபங்க்ஷன், உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன் மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு வந்து டிபியூ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் சொல்லித்தரேன். இப்போ பால் வாங்கினே இருக்கீங்க, புதுசா ஒருத்தர் வந்து பால் எடுத்துன்னு வராங்க. அவங்க பேரை வந்து எப்படி ஆட் பண்றது பாருங்க. ரேட் மெம்பர் எடிட்ன்ற பட்டன், இதை பிரஸ் பண்ணினீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து 1 வந்து 7 முறை, 1 2 3 4 5 6 7 கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு வரும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் தான் வந்து மெம்பர். மெம்பருக்கு எதிர்க்கு, மெம்பர் செட்டப்புக்கு எதிர்க்கு என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் போடுங்க. இதில் வந்து மெம்பர் எடிட்டு, மெஷின் டு யூஎஸ்பி, யூஎஸ்பி டு மெஷின், கிளியர், பிரிண்ட், இந்த மாதிரி வந்து மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நார்மலாக 1ஆம் நம்பருக்கு போனோம்னா நம்ம புது மெம்பர் ஆட் பண்ணலாம். அது என்ன ரெண்டு என்னன்னா மெஷின்லேருந்து யூஎஸ்பிக்கு, இந்த மெஷினில் இருக்கிற வந்து ஒரு 100 பேரை வந்து பென்ட்ரைவ், யூஎஸ்பி பென்ட்ரைவுக்கு மாற்றி வேற எங்கன்னா எடுத்து போகிறதுக்கு. இல்லை என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து பால் ஊற்றுறாங்க, எல்லாத்தையும் நான் இந்த கீபோர்டில் பண்ண முடியாது, நான் கம்ப்யூட்டரில் பண்ணி நான் லோட் பண்ணோம் அப்படின்னா 3வது ஆப்ஷன். உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னா 4வது ஆப்ஷன் கிளியர் இருக்குது பாருங்க, அது போட்டுறாதீங்க. 5 பாருங்க பிரிண்ட், உள்ள வந்து எத்தனை நேம் இருக்கோ அது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகி வெளியே வரும். உதாரணத்துக்கு வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. இப்ப பாருங்க, இன்டர்னலா எக்ஸ்டர்னலா அப்படின்னு கேக்குது. இன்டர்னல்னா இந்த பிரிண்டர், இந்த டிபிஓ பொறுத்த வரையும் பென்டிரைவ்ல எடுத்தும் போயிட்டு எங்கேயாவது டிடிபி சென்டர்ல கொடுத்தும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் நீங்க, பெரிய பேப்பர்ல வேணும் அப்படின்னா. இல்ல பெரிய டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட், லேசர் பிரிண்ட் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து இதுல ப்ரொவிஷன் இருக்கு. இதுலயே எடுக்கணும் அப்படின்னா 1ன்னு கொடுங்க.
மொத்தம் இருக்கிற பேர் எல்லாமே வந்துடும். சரி, இந்த சீன்றது வந்து அவங்க அனிமல், அதாவது அவங்க மாடு வந்து எருமாடா பசுமாடா அப்படின்னு, சாரி எருமாடா பசுமாடா, ரைட்டு. இதுல வந்து சீன் இருந்தா கவு, இதுல பீன் இருந்தா பெஃபலோ, எருமாடு. இதை வந்து முதல்ல நீங்க பாக்கலாம் சொல்ல, இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு கையில் வச்சுன்னு பார்க்கலாம். அப்புறம் அவங்க கோட் நம்பர் என்னன்னு தெரியும். முதல் ஒரு 2-3 நாள் இது, அதுக்கப்புறம் உங்களுக்கே மனப்பாடம் ஆகிடும் அவங்க கோடு. அது இல்லாமல் கோட் நம்பர் போட்டிங்கன்னா அவங்க பேரும் வந்துடும். சரி, 21 வந்து வடிவேல் இருக்கு, 22 ராஜா அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாமா? அது என்ன பண்ண பாருங்க, 22 ராஜான்னு பண்ணும். ரேட் நம்பர் 8 அடிங்க, பாஸ்வேர்டு 7 முறை போடுங்க, 1 என்டர் அடிங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் போங்க, மெம்பர் செட்டப் 1ஆம் நம்பர். இதுல மறுபடியும் 1 போடுங்க, மெம்பர் எடிட் 1. இப்போ அது வந்து ஏற்கனவே 21 இருக்கு, இப்போ 22ன்னு இருக்கு. நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க, என்டர் அடிங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த நம்பரை வந்து 2 முறை கொடுக்கணும். இங்க பாருங்க, ஒன்னு வந்து கோடு, இன்னொன்னு இண்டெக்ஸ் அப்படின்னு பேரு. மறுபடியும் 22ன்னு அடிக்கணும். அடிச்சுட்டு என்டர் பண்ணுங்க. மெம்பர் நேம்னு கேட்குது. இந்த கீபோர்டு பாருங்க எப்படி பாருங்க, செல்போன் கீபோர்டு மாதிரி இருக்கும். அதுல வந்து 3 லெட்டர் இருக்கும், இதுல வந்து 2 லெட்டர். ராஜான்னு டைப் பண்றோம். ஆர் எங்க இருக்கு, 2வது இடத்துல இருக்கு. அதனால இதை வந்து 2 முறை பிரஸ் பண்ணோம். அடுத்தது ஏ, ஏ ஃபர்ஸ்ட்ல இது, அதனால 1 முறை பண்ணா போதும். அடுத்தது ஜே, 2வது இடத்துல இருக்கு, அதனால 2 முறை. இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஜே ஜே போடும். மறுபடியும் ஏ ராஜா. நான் கொஞ்சம் இடம் தள்ளி விடணும், இது போட்டா கொஞ்சம் இடம் தள்ளி போவோம். ராஜான்னு என்டர் பாருங்க. கேட்டல் டைப் பசுமாடா இருந்தா சி எருனே இருக்கு, அதை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே என்டர். மொபைல் நம்பர், ஏன் மொபைல் நம்பர் கேக்குது, இதுல வந்து எஸ்எம்எஸ் அனுப்புற ஃபெசிலிட்டியும் இருக்கு. அங்க பாலை வாங்கி பில்லு வெளியே வந்த உடனே பார்ட்டியோட மொபைலுக்கு ஃபேட் எவ்வளோ, எஸ்என்எஃப் எவ்வளோன்னு எல்லாமே போயிடும். அந்த ஆப்ஷன் இருக்கு. அதனால வந்து அவங்க மொபைல் நம்பர் வேணா போட்டு வைக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, நீங்க வந்து அமௌண்ட் வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா ரிப்போர்ட் வந்து எடுத்தீங்கன்னா பேங்க் ஃபார்மேட் பிரகாரம் வந்துடும். அதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர். லோன் ஏதாவது கொடுத்துருக்கீங்க, ஒரு 10,000 ரூபாய் மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அங்க என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டோட டைம்ல கழுவிக்கிட்டான்னு கேட்கும், அதுக்கு இது. கேட்டல் அமௌண்ட், அதான் மாடு வாங்குற காசு. அதர் அமௌண்ட், இல்ல வேற ஏதோ தீவனத்துக்கோ எதுக்கோ அட்வான்ஸோ ஏதோ கொடுத்துருக்கீங்க, அதையும் நோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அடுத்தது வந்து 23 அடுத்த நம்பர். இப்ப நம்ம வெளியே வந்துடலாம். ராஜான்றத ஸ்டோரேஜ். ஓகே, அடுத்தது கலெக்ஷன் பார்ப்போமா? எப்படி வந்து பால் வாங்குறது அப்படின்னு ஏற்கனவே முதல்ல பண்ணி காமிச்சேன், மறுபடியும் இன்னொரு முறை பண்ணி போகும். கலெக்ஷன் பட்டன் போடுங்க. பாருங்க, 1னா மார்னிங், 2னா ஈவினிங். புதுசுல பாத்தீங்கன்னா இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. திடீர்னு ஈவினிங் பதில் மார்னிங் போடுறோம், மார்னிங் பதில் ஈவினிங் போடுறோம். அந்த தப்புல பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆக சொல்ல வந்து கன்ஃபியூஷன் ஆகும், ரிப்போர்ட் எடுக்க சொல்ல வந்து குறையும். ஏன்னா மார்னிங்ல வரது ஈவினிங்ல வந்துடும், ஈவினிங்ல வரது மார்னிங்ல வந்துடும். நீங்க அதனால கண்டிப்பா வந்து மார்னிங்னா 1, ஈவினிங்னா 2, அதை மாத்தி போட்டுறாதீங்க. இப்ப நான் ஈவினிங்ல போடுறேன், 2 போடுறேன். இப்ப வந்து ராஜா வந்தார் இல்லையா, அவரு 22 வந்தோடனே எங்க ஃபேட் இருக்கு, எஸ்என்எஃப் இருக்கு, QTYனா குவான்டிட்டி. இது என்ன பண்ணும், அனலைசர் வந்து ஃபேட்டையும் எஸ்என்எஃப்பையும் சொல்லிடும். உடனே பாலை ஊற்ற சொன்னா குவான்டிட்டி வரும், லிட்டர் எவ்வளோ, அப்படியே வந்து பில்லு வெளியே வந்துடும். அவ்வளோதான். இதுதான் வந்து கலெக்ஷன். கலெக்ஷன் போயிட்டு மார்னிங்கா ஈவினிங்கா சூஸ் பண்ணிட்டு மெம்பர் கோடு போட்டு பாலை வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபேட் எஸ்என்எஃப் சொல்லிடும். ஃபேட் எஸ்என்எஃப் வந்து ரேட்டுலாம் அந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் பாலை ஊற்ற சொன்னீங்கன்னா குவான்டிட்டி வரும், என்டர் அடிச்சிங்கன்னா பில்லு வந்துடும், பார்ட்டிக்கிட்ட ஊத்துறீங்க. அதான் கலெக்ஷன். ஓகே, இப்போ பாருங்க ரிப்போர்ட்.
டே ரிப்போர்ட்டு. இன்னைக்கு மட்டும் எவ்வளவு பால் வாங்கியிருக்கோம் ஒன்று கொடுங்க. தேதி இருக்கு, இப்படி போட்ட உடனே மார்னிங் வேணுமா ஈவினிங் வேணுமா ஆல் ரிப்போர்ட் வேணுமான்னு கேக்குது. நான் ஆல் ரிப்போர்ட்னு கொடுத்தா 3, மார்னிங் ஈவினிங் ரெண்டுமே சேர்ந்து வரணும்னு. இப்போ பாருங்க முக்கியமான விஷயம், இன்டர்னல் பிரிண்டர், எக்ஸ்டர்னல் பிரிண்டர், யூஎஸ்பி அப்படின்னா என்ன? இதுலயே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஒண்ணு கொடுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க கோட் நம்பரு, மார்னிங்கா ஈவினிங்கா, குவான்டிட்டி எவ்வளோ, ஃபேட் எவ்வளோ, எஸ்என்எஃப் எவ்வளோ, ரேட் எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோ. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்தினுடைய ஆவரேஜ் வரும். மொத்த உறுப்பினர் எத்தனை பேர், பசுபால் எவ்வளோ, எருமை பால் எவ்வளோ, சராசரி எவ்வளோ, எல்லாமே இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். இதே நீங்க வந்து பென்டிரைவ்ல இல்ல வந்து எக்ஸ்டர்னல் பிரிண்டர்ல எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? யூஎஸ்பில போட்டு போயிட்டு டிடிபி சென்டர்ல கொடுத்து பிரிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதே ரிப்போர்ட் இந்த மாதிரி வரும். எக்ஸ்டர்னல் பிரிண்டர்ல பண்ணாலும் இந்த மாதிரி வரும். ரிப்போர்ட்ல அடுத்தது டே ரிப்போர்ட் பார்த்தோம். அடுத்தது மெம்பர் ரிப்போர்ட். ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்களுடைய டிரான்சாக்சன் எடுக்குது. அவங்க வந்து ஒரு 15ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரை அவங்க எவ்வளவு பால் ஊத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுக்குது. உடனே வந்து 2 போடுங்க. அங்க பாருங்க ஃப்ரம் டு அப்படின்னா இதுல மல்டிபிள் பர்சன்ஸ் எடுக்கலாம். அதாவது வந்து ஒரு 10 பேர்தோடு சேர்ந்த மாதிரி எடுக்கலாம். நான் என்ன பண்றேன், 1ஆம் நம்பருக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். அதனால இங்கேயும் 1 கொடுத்துறேன், இங்கேயும் 1 கொடுத்துறேன். இப்ப 2 பேருக்கு எடுக்கணும்னா இங்க 1 கொடுத்துட்டு அங்க 2 கொடுக்கணும். 1ஆம் நம்பர் தான் 2ஆம் நம்பர் தான் சேர்ந்து வரும். அடுத்தது போன 15ஆம் தேதியில இருந்து என்ன பண்ணிருக்காரு இவர் பார்ப்போம். இப்ப வந்து பிரிண்ட் இருக்குது. முதல் இன்டர்னல் பிரிண்ட் கொடுக்குறேன். எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். கோபால 15ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரையும், 15ஆம் தேதி மார்னிங் ஈவினிங், 16ஆம் தேதி மார்னிங் ஈவினிங் எல்லாம் கரெக்டா வந்துடும். ஏன்னா ஒரு டவுட் போட்டு கூட கேட்பாரு, என்னப்பா இந்த வரல, குறையுது கூடுது அப்படின்னு. இதை எடுத்து பார்த்து இது பண்ணிக்கலாம். அதே வந்து நம்ம பெரிய பிரிண்டர்ல இல்ல வந்து யூஎஸ்பி டிரைவ்ல எடுத்து போய் டிடிபில கொடுத்து பிரிண்ட் எடுத்தா இந்த மாதிரி இருக்கும். அதே போலதான் அடுத்தது உங்களுக்கு முக்கியமா வந்து தேவைப்படுறது டோட்டல் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு. டோட்டல் ரிப்போர்ட் வந்து இந்த சின்ன பிரிண்டர்ல வராது. ஒண்ணு பெரிய பிரிண்டர்ல வரும், இல்ல யூஎஸ்பில வரும். இது உங்களுக்கு வந்து ஆவின்ல கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வந்து தேவைப்படலாம். எவ்வளவு மில்க் குவான்டிட்டி, அமௌண்ட் எவ்வளவு, மார்னிங் குவான்டிட்டி, ஈவினிங் குவான்டிட்டி, மார்னிங் அமௌண்ட், ஈவினிங் அமௌண்ட் எல்லாமே வந்துடும் கம்ப்ளீட்டா. நெட் அமௌண்ட் எவ்வளோ எல்லாம் டே வைஸ். இதான் உங்களுடைய டோட்டல் கலெக்ஷன் அப்படின்னு பேரு. ஓகே. அப்புறம் இன்னொரு ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ரிப்போர்ட். பேமெண்ட் ஆள் வந்து சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ரிப்போர்ட் போங்க, 3ஆம் நம்பர் பேமெண்ட் ஆல். அதே போலதான் வந்து தேதி கேட்கும். நான் வந்து 15ஆம் தேதியில இருந்து பட்டோடா பண்ண போறேன். 15ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரையும் பட்டோடா இன்டர்னல்லே எடுக்கிறேன்.
இது வந்து யூஎஸ்பில இல்ல பெரிய பிரிண்டர்ல போட்டு அந்த மாதிரி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்னல் பிரிண்டர்ல போட்டா அந்த மாதிரி வரும். இந்த சின்ன ஸ்லிப் வச்சுக்கினே நீங்க வந்து அவங்களுக்கு பட்டோட கொடுத்துடலாம். இல்ல அவங்ககிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னா கோபால் பணம் கொடுத்துட்டாரு, சைன் வாங்கி அப்படியே ஃபைல்ல பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது வந்து சேல்ஸ். லோக்கல்ல சேல்ஸ் பண்றீங்க, அதுக்கு வந்து பில்லு கொடுக்கலாம். உங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி மார்னிங்கா ஈவினிங்கான்னு கேட்கும். ஈவினிங்ல பண்றேன் அப்படின்னா 2. கவு மில்க் பண்றீங்களா பஃபலோ மில்க் பண்றீங்களா? கவு மில்க். நான் இதுல வந்து 1 லிட்டர் 35 ரூபான்னு செட் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம விற்கிறது. இப்போ வந்து குவான்டிட்டி கேக்குது. ஒருத்தர் வந்து 1 லிட்டர் பால் கேட்குறாங்க, அதுக்கு மேல அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சிடறாங்க. 1 லிட்டர்னு போட்ட உடனே என்ட்ரு அடிச்ச உடனே ஒரு சின்ன ஸ்லிப் வெளியே வரும். இது வந்து சேல்ஸ் பில். ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு. இருந்தாலும் வந்து நம்ம சர்வீஸ் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு செட் பண்றப்போ வேற எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். இந்த ரிப்போர்ட் ஒன்று எல்லாமே வந்து சேல்ஸ் பொறுத்தது. மார்னிங் சேல்ஸ், ஈவினிங் சேல்ஸ், ஆல் சேல்ஸ், பேமெண்ட் 11 டேஸ் அந்த மாதிரி. இந்த டைரின்றது பாத்தீங்கன்னா ஜிபிஆர்எஸ் வழியா வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து பிற்காலத்துல வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் ஆக போகுது. அதுக்கு இப்பயே வந்து இதுல ப்ரொவிஷன் இருக்கு. இப்ப கிடையாது, பல்க் மில்க் கூலர் வந்து வேற எங்கேயாவது வந்து எல்லாமே ஆன்லைன்லயே வருது. பால் வாங்கிறது உடனே வந்து ஆவினுக்கோ டைரிக்கோ இம்மிடியட்டா போகணும் அப்படின்ற பட்சத்துல வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகும். இதுதாங்க டிபியூல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். சரி, இதுவரையும் வந்து தானியங்கி பால் வாங்க இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது, பராமரிக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஒரு சில பொதுவான ஒரு சில பராமரிப்பு எப்படின்னு சொல்றேன். எர்த் கிரவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சோலார் செட் வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஆர்டினரி யூபிஎஸ் வச்சிருந்தாலும் சரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எர்த் இல்லாத யூனிட் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டிப்பா அதிகமா காட்டும். அதே போல நீங்க தயவு செய்து பழைய எர்த் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வீடு கட்டிருப்பாரு, அப்போ வந்து எர்த் போட்டிருப்பாரு, அதுல உள்ள மாய்ச்சி இருக்காது, கிரவுண்டிங்கே ஆகாது. அதனால இவ்வளவு செலவு பண்ணி ஒரு யூனிட் வாங்குறீங்க, எல்லாருமே வந்து புதுசா வந்து ஒரு எர்த் பிட் போட்டுருவாங்க. இந்த இடி இடிக்கிற காலத்துல வந்து இந்த யூனிட்டை கம்ப்ளீட்டா வந்து ஏசி பவர்ல இருந்து சுத்தமா செவத்துல இருந்து புடிங்கி வச்சிடணும். நீங்க இடி இடிக்கிறவங்கள கூட வந்து பால் வாங்கலாம். எப்படின்னா யூபிஎஸ்ல இருக்கிற கரண்ட்டை யூஸ் பண்ணி பால் வாங்கலாம். ஆனா அது நம்ம இபி வழியா வர கரண்ட்ல அட்டாச் ஆகிடக்கூடாது. ஏன்னா இடி இடிக்கிறது வந்து அந்த மின்சார கம்பி வழியா வந்து மின்சாரம் வந்து இதுல பாயும். இது ரெண்டும் வந்து பாத்துங்க. மற்றபடி கிளீனிங் 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 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே போல நீங்க பால் வாங்குற இடம் ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும், ஹைஜீனிக்கா இருக்கணும். ஈர துணி வச்சுக்கோங்க, காஞ்ச துணி வச்சுக்கோங்க. டிபியூல கை போதுனாலே வந்து துணியில வந்து தொடச்சிட்டு தான் வந்து டிபியூக்கு கை போகணும். அந்த பழக்கத்தை இப்பல இருந்தே ஏற்படுத்திங்க. உங்க மிஷின் வந்து என்னைக்குமே கெடாது. ஸோ இதுவரையும் வந்து நம்ம பார்த்தது தானியங்கி பால் பகுப்பாய்வு கருவி, ஆட்டோமேட்டிக் மில்க் கலெக்ஷன் யூனிட், அதை செயல்படுத்துதலும் பராமரித்தலும். இதுவரை கண்டுகளித்ததுக்கு ஸ்ரீ பாலாஜி இன்ஸ்ட்ருமெண்ட் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தோளை உயர்த்து
தூங்கி விழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம்